கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரத்திலே 9 14 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த பகுதியிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன ஒரு உவமை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே 2 மனிதர்களை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த பகுதிக்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு இருவர் என்பது. அல்லாவிட்டால் இன்னொரு தலைப்பு கூட நாம் வைக்கலாம். அது என்னவென்றால், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நாம் எவ்வாறு செல்லலாம், திருச்சபைக்கு எவ்வாறு செல்லலாம் என்ற தலைப்பை கூட நாம் இடலாம். இந்த பகுதியிலிருந்து நான் 3 குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவதாக 2 kinds of people, 2 விதமான மனிதர்களை பற்றி சொல்கிறேன். அங்கே தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ணும்படி 2 பேர் சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் யார் என்று சொன்னால், ஆவிக்குரிய அந்த காரியங்களிலே ஈடுபடுகிற மனிதன். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஸ்பிரிச்சுவல் லீடர் என்று கூட சொல்லலாம். மற்ற மக்களாலே அவன் கனமாக எண்ணப்பட்ட ஒரு மனிதன். இவன் வேதத்தை அறிந்தவன், அதே சமயத்திலே ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கிறவன், வாரத்துக்கு 2 நாட்கள் உபவாசிப்பான், திங்கட்கிழமையும் அதே சமயத்தில் வியாழக்கிழமையும் உபவாசிப்பான், ஒழுங்காக தசம் பாகம் செலுத்துவான், ஒரு சன்மார்க்க வாழ்க்கை வாழுகிறவன். ஆனால் ஆயக்காரன் யார் என்று சொன்னால், வரி வசூலிக்கிற மனிதன், ரோமருக்காக பணி செய்கிறவன், வரியை மக்களிடத்திலே வசூலிக்கிற மனிதன். அந்த நாட்களிலே ரோமர்கள் 3 விதமான வரிகளை மக்களிடத்திலே அவர்கள் செலுத்தி இருந்தார்கள். ஒன்று என்னவென்று சொன்னால், நிலத்தின் மேலே வரி வாங்கினார்கள். இரண்டாவதாக அவர்கள் ஆட்கள் மேலே வரியை வாங்கினார்கள். மூன்றாவதாக அவருடைய வாழ்க்கையிலே சுங்க வரியாகிய கஸ்டம் வரியை வாங்கினார்கள். ஆகவே இந்த ஆயக்காரனை மக்கள் வெறுப்பார்கள், பாவிகள் என்று அவர்களை கருதுவார்கள். 2 பேரும் ஜெபிப்பதற்காக தேவாலயம் செல்கிறார்கள். அருமையானவர்களே, இதே போல நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இந்த பகுதிக்கிலே 2வது ஒரு குறிப்பாக சொல்லுகிறேன், 2 kinds of prayer என்று சொல்கிறேன். அங்கே பரிசேயனுடைய ஜெபமானது ஒரு பெருமையின் ஜெபமாகும். தன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய நடவடிக்கைகளையே ஆண்டவிடத்திலே அவன் பெருமையாய் பேசுகிறதை நாங்கள் காண முடிகிறது. நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறேன், ஒழுங்காக தசபாகம் செலுத்துகிறேன், இந்த ஆயக்காரனை போல் இராததினால் நான் உம்மை தோத்திரிக்கிறேன் என்று சொன்னான். இந்த பரிசேயனுடைய ஜெபம் உண்மையாகவே தன் ஆன்மீகத்தை குறித்து பெருமைப்பட்டு பெருமையின் வார்த்தைகளினாலே அலப்புகிற ஒரு ஜெபமாக இருந்தது. ஆனால் ஆயக்காரனுடைய ஜெபத்தை பாருங்கள், அது தாழ்மையின் ஜெபமாக இருக்கிறது. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றார். பரிசேயனுடைய ஜெபம் பெருமையின் ஜெபம். ஆனால் இங்கே ஆயக்காரனுடைய ஜெபமானது தாழ்மையின் ஜெபம். பரிசேயனுடைய ஜெபத்திலே உண்மையாகவே அவனுடைய வாழ்க்கையிலே சுய பெருமை, சுய மேட்டிமை, சுய ஆவிக்குரிய அந்த மேட்டிமையான தன்மை காணப்பட்டது. அருமையானவர்களே, என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது தாழ்மையின் ஜெபம் இருக்கிறதா அல்லது பெருமையின் ஜெபம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க, மறுமதிப்பீடு செய்ய அழைக்கப்படுகிறோம். 3வதாக இந்த திருமறை பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற 3வது குறிப்பு என்னவென்றால், 2 kinds of profit என்று சொல்லலாம். அதாவது அவர்கள் பெற்றுக்கொண்ட 2 லாபங்களை குறித்து சொல்கிறேன், அல்லது பலன்களை குறித்து சொல்கிறேன். பரிசேயனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் தேவனாலே ரெஃப்யூஸ்டு பண்ணப்பட்டான், அதாவது தள்ளப்பட்டான். ஆனால் ஆயக்காரனை பாருங்கள், ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார், ரிசீவ்டு பை காட் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, ஒருவன் தன்னை தாழ்த்தினான், ஒருவன் தன்னை பெருமையாய் நடந்து கொண்டான். ஒருவன் ஆண்டவருடைய சமூகத்திலே மற்றவர்களை கனமாய் எண்ணாதபடி அற்பமாக எண்ணினான். ஒருவனுக்கு கிடைத்த பலன் அல்லது பரிசு அல்லது லாபம் என்னவென்றால், தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். யாரை? ஆயக்காரனை.
ஆனால் ஒருவன் அவன் ஏற்றுக்கொள்ளாதபடி தள்ளப்பட்டார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த ஓமையினுடைய நடுமைய கருத்து என்னவென்றால், ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவன் உயர்த்தப்படுகிறான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுகிறான். ஆகவே 3 குறிப்புகளை சொன்னேன். 2 விதமான மனிதர்கள், 2 விதமான ஜெபங்கள், 2 விதமான பலன்கள் என்று சொன்னேன். உங்கள் நிலைமையும் என் நிலைமையும் எப்படி இருக்கிறது? நம்மை மறுமதிப்பீட்டு செய்து ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை தொடும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நாங்களும் உடைய சன்னிதானத்திலே தாழ்மையோடு வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே, ஜெபத்திலே, தேவ சன்னிதானத்திலே பெருமையாய் நடந்து கொள்ளாதபடி, பேசாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் மிகுந்த பாரத்தோடு கூட செபிக்கிறோம். தேவாலயத்துக்கு செல்லும் போது எங்கள் நடைகளை காத்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, நீர் எங்களோடு தொடர்ந்து பேசும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.